நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், மருதமலை முருகையா தேவனின் வேலையா ஐயா மாமணியே மருதமணியே முருகையா தேவரின் குலங்கா. ஹாய் கைஸ், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் வீடியோ புரியும். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் சேர்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டும் பீட் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கை வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கும் எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20 பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இது வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ளஸ்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப ஒரு இமேஜ், இந்த மாதிரி நீங்கள் திரும்ப ஒரு இமேஜ் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் கிட்ட வர மாதிரி இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செய்யணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இமேஜ் இந்த மாதிரி அடுத்து ஒரு இமேஜ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரைக்குமே ஒரு ஒரு இமேஜாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணி இந்த இமேஜ் பார்த்தீங்களா கரெக்டாக இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜ் ஆட் பண்ணியாச்சா, இப்போ இந்த இமேஜுக்கு எல்லாமே எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கேப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக்கேப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நான் 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் எப்படி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து வெறும் எஃபெக்டை மட்டும்தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை விட்டுருங்க. விட்டோன்னே அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜ் எடுத்து பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணல, ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணிச்சு. அது மூணாவது இமேஜ் அதை விட்டுருங்க. நாலாவது இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப நீங்கள் அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணால் ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லேயரோட தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிள் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணல பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. மூணாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு வந்து எப்படின்னா இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இப்போ வந்து பேஸ்ட்லையும் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் மட்டும் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஃபிரில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணிட்டு ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எல்லா இமேஜுமே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டீங்க.
பாருங்க நான் வந்து இதே இமேஜ் நான் வந்து வேற இமேஜ் பார்த்துட்டு பாருங்க. இந்த மாதிரி இமேஜை வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்லாம் வந்து கரெக்டா இந்த மாதிரி வச்சு கரெக்டா கீழே இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த எஃபெக்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பீட் மார்க் வச்சுக்கலாம். அந்த பீட் மார்க் வரையும் வச்சுட்டு இந்த எஃபெக்ட் வந்து இந்த சைடில் திருப்பி கட் பண்ணிக்கலாம், அந்த பிளாக் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு பீட் மார்க் பார்த்தீங்களா, அந்த இமேஜில் வந்து கரெக்டாக இந்த இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து இதுக்கு மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சது